நீங்கள் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது இறைவன் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி காட்டுகிறவராக இருக்கின்றார். இறைவன் உங்களுக்கு மேலான திட்டத்தை வைத்திருக்கின்றார். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையை வளமாக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய ஆசீர்வாதங்களை தந்து உங்களை வழி நடத்த வேண்டும். நீங்கள் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஒன்றுமில்லாததில் இருந்து உங்களை நிறைவான வாழ்வுக்கு கொண்டு வந்து காட்டுகிறவராக இருக்கின்றார். So success is not the key to happiness. Happiness is the key to success. வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கான திறவுகோல் ஆகும். If you love what you are doing, you will be successful. நீங்கள் செய்கிற ஒரு விடயத்தை நீங்கள் விருப்பத்தோடு செய்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. Real success come from hard work, learning, studying and sacrifice. உண்மையான வெற்றி பார்த்தீர்கள் என்றால் சும்மா இருக்க நமக்கு வருகிறது அல்ல. உண்மையான வெற்றி என்பது எங்களுடைய தியாகத்திலிருந்து வருகிறது, எங்களுடைய கடுமையான உழைப்பினால் வருகின்றது, எங்களுடைய கல்வி அறிவினால் வருகிறது, எங்களுடைய கடுமையான உழைப்பினால் வருகிறது. On the road to success, there will be distraction and easy ways. வெற்றியின் பாதையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இலகுவான பாதைகளும் இருக்கும், சில குழப்பமான நிலைகளும் அல்லது கஷ்டமான நிலைகளும் இருக்கும். But success takes strength and growth come only through continuous effort and struggle. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பாதையிலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பயணத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும், நீங்கள் செய்வதை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற இக்கட்டுகள் ஒவ்வொன்றும் உங்களை பலப்படுத்துகிற ஒன்றாக மாற்றப்படுகிறது. Even when you fail, you have to get back up. உங்களுடைய வெற்றி பயணத்திலே நீங்கள் சில தோல்விகளை கண்டால் கூட மீண்டும் நீங்கள் எழுந்து வர வேண்டியது உங்களுடைய ஒரு கடமையாகும். The greatest glory in living lies not in never falling, but in rising every time you fall. உண்மையான வெற்றி பார்த்தீர்கள் என்றால் நாம் விழாமல் இருப்பதல்ல, விழும் பொழுதெல்லாம் நாம் எழுந்திருப்பதுதான் நாம் உண்மையாக வெற்றி அடைவதற்கு இருக்கின்ற ஒரு சக்தியாகும். So keep moving forward, face the challenges and remember that it is the hard time that make you stronger. அதனாலே நீங்கள் தயவு செய்து எப்பொழுதும் முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். உங்கள் நம்பிக்கையை, உங்கள் உழைப்பை நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் சந்திக்கின்ற கஷ்டமான துன்பமான நேரம்தான் உங்களை அதிகமாக வலுப்படுத்துகிறதாக இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கையிலும் சரி, உங்களுடைய அர்ப்பணிப்பு வாழ்விலும் சரி, சகலவற்றிலும் சரி. So tonight we are continuing blessing and curses part 2. ஆகவே இன்று இரவு பார்த்தீர்கள் என்றால் ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்கள் என்கின்ற பகுதி 2 நாம் பார்க்க போகின்றோம். In our lives we experience both blessings and curses, often depending on how we follow God's teaching or God's commandments. எங்கள் வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு பக்கம் சாபங்கள் அல்லது இன்னொரு பக்கம் ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் இந்த ரெண்டும் பார்த்தீர்கள் நாம் எவ்வாறு இறைவனுடைய வார்த்தைக்கு அல்லது இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்றோம் என்பதில் இருந்துதான் இந்த ரெண்டையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. So when you obey God, you receive blessing, good things from God. எப்பொழுது நீங்களும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அல்லது நல்லவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். But when we disobey, we face curses which are the result of our action. ஆனால் நாங்கள் எப்பொழுது கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ நம்முடைய செயலுக்கான சாபங்களை அல்லது தீமையை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.
ஆகவே நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ வாட் ஆர் த பிளெஸிங் அண்ட் கர்சஸ் எக்ஸாக்ட்லி? அப்படின்றால் ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்கள் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, blessings are the good things that come from God. நாங்கள் பார்த்தது போல ஆசீர்வாதம் என்றால் இறைவனிடத்திலிருந்து வருகின்ற நன்மையான விடயங்கள். They show God's kindness and favor when we follow his ways. அவருடைய பாதையில் நாம் நடந்து வரும் பொழுது அவருடைய உதவியை, அவருடைய நன்மைத்தனங்களை, அவருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அது கொண்டு வருகிறது. Curses on the other hand are the bad things or difficulties that happen because of disobedience. சாபங்கள் என்று பார்க்கும் பொழுது அடுத்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால், நாம் கீழ்ப்படியாமல் போவதனாலே நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சில கடுமையான கஷ்டமான நேரங்களாகும். இதில் நாங்கள் இறைவனங்களை சில நேரத்திலே சோதிக்கிறார், அதை பற்றி நாம் பார்க்கவில்லை. அது வேறு, இது வேறு. சரியோ? So does God really want to curse us? கடவுள் உண்மையாகவே எங்களை சபிக்க விரும்புகிறாரா? ஏன்னா இது ஒரு பெரிய விடயம், எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. நிறைய யங் பீப்புளுக்கு கூட அந்த கேள்வி வரலாம், இறைவன் உண்மையில் எங்களை சபிக்கிறாரா? The answer is no. பதில் பார்த்து கண்டால் இல்லை. கடவுள் எங்களை ஒருபோதும் சபிக்க விரும்புகிறவர் அல்ல. God doesn't want to harm his people, but when we disobey, there are outcomes that can feel like curses. கடவுள் எங்களை ஒருபோதும் சபிக்கிறதில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கடுமையான நேரங்களை கொடுக்க அவர் விரும்புவதில்லை. ஆனால் நாங்கள் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அதற்கான அவுட்கம்ஸ், அதிலிருந்து வருகின்ற ஒரு தன்மையை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாக மாற்றப்படுகிறோம். இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அதிலிருந்து வருகிற தீமையை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக நாங்கள் போய்விடுகிறோம். அவ்வளவுதான். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், எனக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அவ்வளவும் போதும். அவரை கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நாங்கள் தீமையை கீழ்ப்படிவோம். தீமையை கீழ்ப்படியும் போது அந்த தீமை நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. The curses on Satan. சாபத்து, அதாவது அலகையின் மேல், சாத்தான் மேல் சாபம். After Satan, who came as a serpent, tricked Eve into eating and forbidden fruits, God directly cursed Satan. தெரியும், ஏதோன் தோட்டத்தில் நீங்கள் பார்த்து கண்டால் அலகை ஏவாளை சோதித்த பொழுது, சோதித்து அவருடைய வாழ்க்கையை வீழ்த்திய பொழுது ஆண்டவர் நேரடியாக அந்த பாம்பாக வந்த சாத்தானை சபிக்கிறதை நாம் பார்க்கலாம். நேரடியாக ஆண்டவர் சாத்தானை சபிப்பார். இன் ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 14, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. God told the serpent, because you did this, you are cursed. You will crawl on your belly and eat dust all your life. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சாத்தானை சபிக்கின்றார். சரியோ? நேரடியாகவே கடவுள் சபிப்பார். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய் என்ற ஒரு தீமை அங்கே வருகிறது. ஸோ அப்போ நாங்கள் அலகை கீழ்ப்படியும் பொழுது அந்த அலகை கொடுத்த சாபத்தின் தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது இறைவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். கடவுள் எங்களை ஒருபோதும் சபிக்கிறது இல்லை. நாங்கள் இறை வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அலகையின் மேல் வந்த தீமை நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நாம் கதவை திறந்து விடுகிறோம், அவ்வளவுதான். So did God curse Adam and Eve? கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் சபித்தாரா? God did not curse Adam and Eve directly, but they still face serious effect for their disobedience. கடவுள் ஆதாமையும் ஏவாளை, முதல் பெற்றோரை நேரடியாக அவர் சபிக்கவில்லை. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போவதனாலே, கீழ்ப்படியாமையினால் சாத்தானுக்கு வந்த தீமையை இவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள், அல்லது நாமும் பெற்றுக்கொள்வோம். அதுதான் சாபம் அல்லது ஆசீர்வாதத்தில் இருக்கின்ற வித்தியாசமாகும். So Satan received a direct curse from his role in bringing sin into the world. ஸோ இந்த உலகத்துக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்ததினாலே சாத்தான் நேரடியாகவே ஆண்டவரால் சாபத்தை பெற்றுக்கொள்கிறான். பட் ஆதாம் and Eve faced the outcome of sin, not a curse. ஆனால் ஆதாமும் ஏவாளும் பார்த்தீர்கள் என்றால் பாவத்தினால் வருகின்ற தன்மையை அவர்கள் அனுபவிக்கிறார்களே தவிர கடவுள் அவர்களை
சபிக்கவில்லை. சரியோ, அது நம்ம எல்லாருக்கும் தெளிவாக இருக்க வேண்டும். இறைவன் வந்து சபிக்கவில்லை. தீமையினுடைய சக்தியை நாங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். ஸோ their disobedience brought hard time, but God did not forsake them. அவர்களுடைய கீழ்ப்படியாமை அவர்களுக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கடினமான வாழ்க்கை நிலையை கொண்டு வந்தது. ஆனால் கடவுள் அவர்களை கைவிடவில்லை. சரி, அவர்களை மறக்கவில்லை. God the Father already had a plan to save them through Jesus. ஸோ ஆண்டவராகிய கடவுள், தந்தையாக இறைவன், இவர்கள் கீழ்ப்படியாமல் போய் பாவத்தில் விழுந்தால் அவர்களை எவ்வாறு மீட்டு கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை முதலே வைத்திருந்தார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ அதனால தான் பார்த்துக்கிட்டால் ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 15, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே 15வது இறைவார்த்தையிலே ஜீசஸ், அதாவது he will crush your head என்ற ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். அதாவது தொடக்க நூல் 3:15 பாருங்கள், அவர் வித்து உன் தலையை காயப்படுத்தும். அவர் என்றால் இயேசு சாத்தானுடைய தலையை காயப்படுத்துவார் என்று தொடக்க நூலிலேயே, எப்பொழுது ஆதாம் ஏவாள் தவறிழைத்தார்களோ அந்த நேரமே அவர்களுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து வழியாக நீங்கள் மீட்கப்படுவீர்கள். சரியோ, கன்னி கருவுற்று ஒரு மகனை பெறுவார். அந்த வித்து இயேசு சாத்தானின் தலையை நசுக்குவார். ஸோ சாபத்திலிருந்து அல்லது தீமையிலிருந்து நமக்கு எவ்வாறு விடுதலை உண்டாகிறது என்றால் கிறிஸ்து வழியாகத்தான். அதுக்காகத்தான் தந்தையாகிய கடவுள் இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஜெனரேஷன் கர்சஸ், தலைமுறை சாபங்கள். வாட் இஸ் ஜெனரேஷனல் கர்ஸ்? தலைமுறை சாபங்கள் என்றால் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். The bad things or bad habits can be passed down from parents to children or from grandparents or in our family line, top of the family line. சரியோ, தலைமுறை சாபம் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு மேலே உள்ள எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், வேறு ஆக்களிடத்திலிருந்து வருவதில்லை, எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு மேலே உள்ளவர்கள். அப்போ எங்களுடைய பிளட் லைன், எங்களுடைய இரத்த உறவிலே வரும் பொழுது அது எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய பெற்றோருடைய பெற்றோர், பெற்றோருடைய பெற்றோர் அப்படி என்று வரும். சரியோ, அவர்கள் செய்கின்ற சில தீமைகள் வந்து அல்லது தவறான வாழ்க்கை முறையினால் அவர்கள் ஏற்படுத்துகிற சில விளைவுகள் வந்து அப்படியே வந்து தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. அது விஞ்ஞானத்தின் மூலமாகவும் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணினார்கள். அதனால தான் இந்த வருத்தம் உங்கள் மேலே உள்ளவர்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்பார்கள். சரியோ, இந்த குணங்கள் மேலே உள்ளவர்களுக்கு இருக்கான்னு கேட்கறது இல்லை அவர்கள். ஏன்னா விஞ்ஞானம் அதுக்குள்ளே வரையில்லை. ஆனால் ஆன்மீகம் அதுக்குள்ளே வந்தது. ஆன்மீகத்திலே வந்து பார்த்துக்கிட்டால் எங்களுக்கு இருக்கிற நல்ல குணங்கள் அல்லது கூடாத குணங்கள் அது வந்து பார்த்துக்கிட்டால் வெளியில இருந்து வந்ததாக இருக்காது, அது மேலே இருந்து வருகிற ஒன்றாகவே இருக்கும். அதனால தான் எங்களுடைய சில எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் கூட மேலே இருந்து நமக்கு கடத்தப்பட்டு வருகிற ஒரு விடயமாகும். ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து சில விடயங்களை புரிந்து கொண்டு அதை நாங்கள் சரிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். சரி, எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 7, விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரத்திலே 7வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். He punishes the children and their children for the sin of their parents to the 3rd and 4th generation. விடுதலை பயண நூல் 34:7 பாருங்கள், கடவுள் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பார் என அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. சரியோ, இஸ்ராயல் மக்களை இறைவன் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அவர்கள் தவறு இழைக்கும் பொழுது கடவுள் அவர்களை எச்சரித்தார். நீங்கள் தவறு செய்வீர்களாக இருந்தால் அது உங்களுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். தெரியும், அந்த தவறு அவர்களிடத்திலே போய்கொண்டே இருக்கும், அதனாலே நான் அதை விசாரிப்பேன் அப்படின்ட்டு கடவுள் கூறுவார். So however, the Bible also says that each person is responsible for their own choices. அதே நேரத்தில் இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் அவரவர்கள் செய்வதற்கு அவர்கள் தான் பொறுப்பு என்றும் திருமறை சொல்லுகிறது. சரியோ, என்றால் இப்போ நான் செய்யாத ஒரு குற்றத்தை என் மேலே உள்ளவர் செய்தால் நானே அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது தானே. அதனாலே கடவுள் வந்து
அதுக்கு நாங்கள் பின்னாலே பார்க்கும், அப்படி விளங்கிக் கொள்ளும் உங்களுக்கு. அதே நேரத்தில் திருமறை 2 விடயம் சொல்லுகிறது. ஒன்று, எங்களுக்கு மேலே உள்ளவர்கள் செய்கிற தவறை கடவுள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கின்றார். ஒன்று. 2வது, நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. நாங்கள் செய்கிற தவறுக்கும் நாங்களே பொறுப்பு அப்படின்ட்டு கடவுள் வந்து நமக்கு சொல்லுகிறார். எசேக்கியேல் chapter 18 verse 20. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், the one who sin is the one who will die. The child will not share the guilt of the parents, nor will parents share the guilt of their child. The righteousness of the righteous will be credited to them, and the wickedness of the wicked will be charged against them. ஸோ இந்த பகுதி வந்து அது எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக இறைவன் வந்து இந்த ஒரு பகுதியை இறைவாக்க குறைத்தால். இது ஒரு சிறந்த விடயம், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலே 20வது இறைவார்த்தை, பாவம் செய்பவரே சாவார், பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள், அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லானின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும் அப்படின்ட்டு இறைவன் வந்து எசேக்கியேல் வழியாகத்தான் வந்து மீண்டும் ஒரு சிறந்த விடயத்தை கொண்டு வந்தார். அவரவர்கள் செய்கிற விடயம் அது அவரவர்களுக்கு நியாயம் விசாரிக்கப்படும். பெற்றோர் செய்கிறதை நான் பிள்ளைகளிடத்திலே கேட்க மாட்டேன், பிள்ளைகள் செய்கிறதை பெற்றோரிடத்திலே கேட்க மாட்டேன். சரி, அப்படியானால் தலைமுறை சாபம் நம்முடைய வாழ்க்கையிலே வருமா? எங்களுக்கு மேலே உள்ளவர்கள் செய்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருமா என்பது கேள்வி. அது வருகிறதா என்று பார்த்தால் உண்மையிலேயே அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரியோ? இந்த சில விடயங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்துக்குள்ள அது வந்துடுது. அது கோபமாக இருக்கலாம், பொய் சொல்கிறதா இருக்கலாம், களவெடுக்கிறதா இருக்கலாம், அல்லது தவறான வாழ்க்கை முறையாக இருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். ஸோ இவைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வெளியிலிருந்து வந்ததல்ல, எங்கேயோ மேலே அவர்களிடத்திலிருந்து அப்படியே வந்திருக்கும். அப்போ அது எப்படி வந்தது? அது சரியோ? அதுபோல் வந்து மேலே உள்ளவர்கள் சில நேரத்தில் எங்களுக்கு தெரியாமலே மேலே சில விடயங்கள் செய்திருப்பார்கள். அது அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கும். அது அப்போ நாம் ஒன்றுமே செய்யவில்லை, நாம் சரியாகத்தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இது நடக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. சரியோ? அப்போ அது ஏன் வருகிறது, எப்படி வருகிறது? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நாம் பார்க்க வேண்டும். இதை பார்த்து அதற்காக நாம் வந்து எங்களை சரிப்படுத்தினோம் என்றால் அது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே எப்பொழுதும் சிறப்பாக இருக்கின்ற ஒன்றாகும். சரி, ஸோ எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் செய்கிறது எங்களை சாரும், பெற்றோர் செய்வது பெற்றோரை சாரும். பட் இஃப் யூ ஃபாலோ த wicked way of your generation, listen this carefully, if you follow or if you do the wicked thing of your generation, you will receive bad outcomes. சரியோ? இதுதான் அந்த சாபத்தினுடைய தொடர்ச்சியாகும். அதாவது வந்து நாம் எங்களுக்கு மேலே உள்ளவர்கள் என்ன தவறு செய்தார்களோ அதை நாமும் செய்வோமாக இருந்தால் அங்கு வந்து கனெக்ஷன் வந்துவிடும் அவர்களுக்கும் எங்களுக்கும். அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனைக்கும் நாங்கள் செய்கிற இப்படி தீமைக்கும் இங்கே வந்து கனெக்ஷன் வந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் செய்ததை நாம் இப்பொழுது செய்கிறோம். எங்களுக்கு மேலே உள்ளவர்கள் வந்து இன்னொருவருடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள் அப்படி என்றால் அது அவர்களுக்குரியது. நாமும் அது போன்ற ஒரு விடயத்தை செய்வோமாக இருந்தால் அந்த விடயம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. மேலே உள்ளவர்கள் எரிச்சல் பொறாமை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரிந்து கூட இருந்திருக்கலாம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எரிச்சல் பொறாமைப்படுவோமாக இருந்தால் அதே விடயம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து விடுகிறது. ஆனால் நாம் அப்படி செய்யவில்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள் வராது. ஸோ இது வந்து நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஸோ மேலே உள்ளவர்கள் செய்வதெல்லாம் நமக்கு வருகிறதா? வரவே முடியாது. ஆனால் எப்படி வருகிறது என்றால் நாமும் அதற்கு ஒத்து போகும் பொழுது அது வந்துவிடும். ஸோ ஒத்து போக முடியாது. ஒத்து போகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் அதை நமக்குள் கொண்டு வந்து விடுகிறோம். இதுதான் வந்து திருமறை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒன்றாகும். So also you should know, until you repent and live in Christ, your generational effect will follow you.
அதனால நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் உண்மையாகவே மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை வாழவில்லை என்றால் எங்களுடைய தலைமுறை தீமைகள் நம்மை தொடர்ந்து வரும், தலைமுறை குணங்கள் நம்மை தொடர்ந்து வரும். சரியோ? ஆனால் நாம் மனம் திரும்பி உண்மையாகவே ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவோமாக இருந்தால் அந்த தீமைகள் நமக்குள்ளே வர முடியாது. கடவுள் அதை அனுமதிக்க மாட்டார். In other words, you will have bad bloodline connection. அதாவது இன்னொரு வார்த்தையில் சொல்லுவோமாக இருந்தால், கூடாத ஒரு இரத்த உறவு நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதாக இருக்கின்றது. But if you repent and live according to God's will, which means not following the wicked way of your family line, you will be free from generational curses. ஆனால் நாம் உண்மையாகவே புது வாழ்க்கை வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய தலைமுறையின் தீமையை நம்முடைய குடும்பத்துக்குள், நம்முடைய தலைமுறைக்குள் கொண்டு வர மாட்டோம். Ezekiel chapter 18 verse 19. Ezekiel chapter 18 verse 19 says, "Yet you ask, why does the son not share the guilt of his father? Since the son has done what is just, the right, and has been careful to keep all my decrees, he will surely live." எசேக்கியேல் 18:19 பாருங்கள், ஆயினும் தந்தையின் குற்றத்தை மகன் ஏன் சுமக்க கூடாது என்று நீங்கள் கேட்கலாம். மகன் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து என் நியமங்களை எல்லாம் கை கொண்டு ஒழுகினால், மற்றது சொல்லுவோம், அவன் வாழ்வது உறுதி. இட்ஸ் நாட் ஈஸி. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அதாவது பாருங்கள், அது என்ன சொல்லப்படுகிறது என்றால், மகன் என்றால் நாங்கள் எங்களை எடுத்துக்கொள்வோம். சரியோ? நீதியை, நேர்மையை. நீதி என்பது உலகம் சொல்லுகிற நீதி அல்ல, கடவுள் சொல்லுகிற நீதி. நேர்மை என்பது உலகம் சொல்லுகிற நேர்மை அல்ல, கடவுள் சொல்லுகிற நேர்மை. அதாவது ஒரு கணத்தில் இருந்தால் நீ மறுகணத்தையும் காட்ட வேண்டும் அப்படின்றார் கடவுள். ஒரு தூரம் கூப்பிட்டால் நீ என்ன 2 தூரம் நீ போ அப்படின்றவார் கடவுள். அதாவது உன்னை குற்றம் செய்கிறவர் நீ மன்னி என்பார் கடவுள். அதான் கடவுளுடைய நீதி, கடவுளுடைய நேர்மை. நாம் உலகத்தின் நீதியை, உலகத்தின் நேர்மையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடாது. கடவுளுடைய நீதி, கடவுளுடைய நேர்மை. அதுக்காக தான் நாம் கடவுள் வார்த்தையை அறிய வேண்டும். சரியோ? அது மிக கடினமான ஒன்று, இலகுவான ஒன்று அல்ல அது. சரி, அதுக்கு பின்பு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து என் நியமங்களை எல்லாம் கை கொண்டு ஒழுகினார். கடவுளுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் அவன் வாழ்வது குருதி. சோ கடவுளுடைய கட்டளைகள் எல்லாம் கடைபிடிப்பது அன்பானவர்களே சாதாரண ஒரு விடயம் அல்ல, சின்ன ஒரு விடயம் அல்ல. அது முதலாவது நமக்கு கடவுள் கட்டளைகளே என்னன்னு தெரிய வேணும். கடவுள் கட்டளை 10 கட்டளைகளை மட்டும் நான் சொல்லவில்லை. இறை வார்த்தைக்குள்ள இறைவன் நிறைய விடயங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஊழியத்திலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி நாம் இருக்க வேண்டும், அயலாரோடு எப்படி இருக்க வேண்டும். so many things in the Bible. இவைகள் எல்லாவற்றையும் நாம் கடைபிடித்து ஒழுகினால் மட்டும்தான் நாங்கள் நம்முடைய முன்னோர்களுடைய தீமையிலிருந்து தப்பி பிழைத்து வாழ முடியும். இல்லை என்றால் அந்த தீமை இரத்தத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து வருகிற ஒன்றாக இருக்கின்றது. In my experience, I am telling you that it is not easy to escape and live a righteous life without repentance and being washed by the blood of Jesus. என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். நாங்கள் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு புது படைப்பு அடைந்தாலே ஒழிய கடவுளுடைய சட்டங்களை கடைபிடித்து வாழ்வது என்பது மகா பெரிய கஷ்டம், சின்ன விடயம் அல்ல. கேட்பதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், பைபிளில் வாசிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் வாழ்வது என்பது அன்பானவர்களே மிக மிக கடினம். அது எவ்வாறு நம்மால் வாழ முடியும் என்றால், நம்பர் 1, நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களுடைய தவறுகளுக்காக எல்லாம் மன்னிப்பு கேட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நமக்கு ஒரு புதிய இதயத்தை இறைவன் கொடுப்பார். அந்த புதிய இதயம் பார்த்தீர்கள் என்றால் இறைவனுக்கு பயப்படுகிற இதயமாக இருக்கும். அந்த நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் திருமறையிலே சொல்வது போல் அங்கேதான் குடும்பத்திலே கூட சில நேரத்திலே இடைவெளிகள், வேற்றுமைகள் கூட வரலாம். என்றால் நாங்கள் சரியானதை தான் செய்ய வேண்டும், சரியான முறையிலே தான் நாம் இருக்க வேண்டும்.
அதுக்கு பின்பு நாம் பெற்றோர் சொல்லுவதோ பெரியோர் சொல்லுவதோ என்று பார்க்க முடியாது. கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நாம் பார்க்க வேண்டி வரும். அப்படி வரும் பொழுது குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் வரும். நாம் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போக வேண்டிய சூழல் கூட சில நேரத்திலே வரும். ஆனால் நாம் அவ்வாறு செய்ய முடியுமோ? அதுக்கு நிறைய கஷ்டப்படுவோம். அவருடைய முகத்தை பார்ப்போம், அவருடைய முகத்தை பார்ப்போம், உறவுடைய முகத்தை பார்ப்போம், மாமா மாமியாருடைய முகத்தை பார்ப்போம், அம்மா அப்பாவுடைய முகத்தை பார்ப்போமே தவிர கடவுளுடைய வார்த்தையை நாம் பார்க்க மாட்டோம். அவ்வாறு நாம் சருகும் பொழுது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். ஆகவேதான் நாங்கள் உலகம் என்ன மாதிரி பார்க்குது, உலகம் என்ன விரும்புது, உலகம் எதையெல்லாம் வரவேக்குது, அதுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய முடியாது. கடவுள் என்ன பார்க்கிறார், கடவுள் என்ன விரும்புகிறார், கடவுள் எனக்கு என்ன கொடுத்தார், அதுக்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள், கடவுளுடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகின்றது. சரி, the bad behavior passed down. தவறான நடத்தைகள் கடத்தப்படுதல். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். If a family goes through unhealthy ways of living, those patterns can continue in the next generation. எங்களுக்கு மேலே உள்ளவர்கள் ஒரு சிறந்த நல் வாழ்க்கை வாழவில்லை என்றால் அது அப்படியே நம்முடைய குடும்பத்துக்குள்ளும் வரும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் வரும். சரியோ? அதனால தான் அவைகள் மிக மிக முக்கியமான ஒன்று. நமக்கு மேலே உள்ளவர்கள் உண்மையிலேயே இறைவனுக்கு ஏற்ற ஒரு சிறந்த வாழ்க்கை வாழவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அது வந்துடும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் அதே பழக்கமெல்லாம் வந்துடும். அது அவர்கள் கடவுளுக்கு பயப்பட மாட்டார்கள், கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், ஒருவரை மதிக்க மாட்டார்கள், ஒருவருக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள், ஒருவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் அன்பானவர்களே, மேலிருந்து நமக்குள்ளே வந்ததை தவிர நாம எதுவுமே தேடிக்கொள்ளவில்லை. இது போல நிறைய விடயங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். அதனால தான் நாங்கள் நம்முடைய நடத்தைகள், சில விடயங்கள் எவ்வாறு அந்த தீமையான நடத்தைகளை நம்மிடத்தில் பார்க்கிறோம் என்றால் நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே அவைகள் என்னிடத்தில் இல்லாதபடி கடவுளே நீர் என்னை கழுவும், என்னை புதுப்படைப்பாக மாற்றும் என்று நாம் இறைவனிடத்திலே மன்றாடி எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. They like anger, addiction, or unhealthy ways of dealing with problems are the result of generational curses, and many more we will see later on. சரியோ? உதாரணமாக கோபம். இப்போ சாதாரணமாக கோபப்படுறது அது கோபப்படணும். சரியோ? அநீதிக்கு கோபப்பட வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. தவறு செய்தால் கோபப்பட்டு தான் திருத்தலாம், இல்லாட்டி எப்படி தவறை திருத்துறது? ஆனால் எல்லாத்துக்குமே சில நேரம் கோவப்பட்டு கொண்டிருப்போம். நோ, அப்படி இருந்தால் அது எப்படி குடும்பமாக இருக்க முடியும்? நோ, எல்லாத்துக்கும் கண்ட மாதிரி கோபம் பட்டி கொண்டிருக்கலாம். அப்படி சில நேரத்தில் கோபம் வரும்பொழுது தங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் கண்ட மாதிரி பேசுவது, எதையாவது கடினமான வேலைகளை செய்வது, அடிக்கிறது, நோ 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 இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த பழக்கம் எல்லாம் மேலே இருந்தால் நமக்குள்ளே வரும். அப்போ நமக்குள்ளே அப்படி ஒரு கோபம் வருகிறது என்றால் நமக்கு தெரிய வேண்டும், நோ, ஐ ஆம் இன் த கர்ஸ், நான் ஒரு சாபத்துக்குள் இருக்கிறேன், அதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அடிக்ஷன், அதாவது ஒரு அடிமைத்தனம். அது ஒரு குடி பழக்கமாக இருக்கலாம், புகைப்பிடித்தல் பழக்கமாக இருக்கலாம், அல்லது நான் சொன்னது போல பொய் சொல்றதா இருக்கலாம், களவெடுக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒன்றை மறைக்கிறதாக இருக்கலாம், அல்லது சில பேர் இந்த நேரம் இன்னொரு ஆக்களுக்கு ஒரு எரிச்சல் மூட்டி கொண்டிருப்பார்கள். சரியோ? இது போன்ற குணங்கள்லாம் எங்கிருந்து வருகின்றால் மேலே இருந்து அப்படியே வரும். நாம் அப்படி பிறக்கும் பொழுது நல்ல பிள்ளையா இருக்கும், வளர்ந்து வர வர அப்படியே வரும். அப்ப நாம் சொல்லுவோம் பாருங்கள், அவன்கிட்ட இந்த குணம் உன்னிட்டையும் வந்திருக்குது அப்படி என்று. So that's mean he is carrying the curse. அவர் அந்த சாபத்தை காவி நிற்கிறார். அதான் உண்மை ஆன்மீகத்தில், ஸ்பிரிச்சுவல். அப்ப அது அந்த குணங்கள் அதெல்லாம் நம்முடைய வீட்டிலேயே நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எங்களோடு வாழுகிறார்கள் அல்லவா, அவர்களே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நீங்கள் அவரை மாதிரியே அவைய மாதிரியே நீங்கள் பேசி நடக்கிறீர்கள் என்றால் இதுக்கு பிறகு பைபிள்ல கடவுள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அது எந்த வைஃப் எனக்கு போதும், எனக்கு என்னை பற்றி சொல்றதுக்கு, வைஃபுக்கு நான் போதும் அவையை பற்றி சொல்றதுக்கு, எங்களுக்கு எங்கட பிள்ளையே போதும். அப்பா அம்மா நீங்கள் என்ன இது இப்படி என்ன நீங்கள் எப்படி ஏன் இப்படி செய்கிறீர்கள், இவர்களே போதும், கடவுள் அவர்களே எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படி கேட்கும் பொழுது நாங்களே எங்களை பற்றி பார்க்கணும். ஆம், அப்ப இந்த அடிக்ஷன் இருக்குது அல்லவா, இந்த அடிக்ஷன் கூட பார்த்துக்கிட்டால் தவறான இந்த பழக்க வழக்கங்கள் அங்கிருந்து
தொடர்ந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி வேஸ் ஆஃப் டீலிங் வித் ப்ராப்ளம்ஸ். ஒரு விடயத்தை, ஒரு பிரச்சனையை தவறான முறையிலே அணுகுவது. ஒரு பிரச்சனையை நாம் தவறான முறையிலே அணுகக்கூடாது. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை என்றால் அது ஒரு பண்பான முறையிலே அணுக வேண்டும், தவறான முறையிலே அணுகக்கூடாது. தவறான முறையிலே அணுகணும் என்றால் அது பிழை. அது அப்போ அந்த குணம் எங்கிருந்து வந்தது என்றால் மேலிருந்து வந்திருக்கு. நாம் எங்கேயோ போய் பார்த்துட்டு வர்றது இல்லை. நாம் எல்லாவற்றையும் நம்மால் பார்த்துட்டு செய்ய முடியாது. சிலது ஆட்டோமேட்டிக்காக நம்மிடத்திலிருந்தே வந்துடும். அதனால தான் பார்த்துக்கிட்டால் சில நேரத்தில் வந்து அன்ஹெல்தி வேயில் டீல் பண்ணுறது. அப்போ வந்து கண்ட மாதிரியெல்லாம் வார்த்தையை பயன்படுத்தி விடுவார்கள் சில நேரத்திலே குடும்பத்திலே. நீ அப்படி, நீ இப்படி, எனக்கு அதை தெரியாதா, உத தெரியாதா, அப்படி என்னன்னா அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா அப்படியே அவருடைய உள்ளத்தை பாதித்து விடும். ஸோ இது போன்ற நிறைய விடயங்கள் வந்து இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்வோம் பாருங்கள், நாம் நன்றாக ஜெபிக்கிறோம், கோயிலுக்கு வருகிறோம், மன்றாடுகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஆனாலும் எங்களிடத்திலிருந்து அந்த குணங்கள் அப்படியே இருக்குதே. அப்ப அதுக்கு என்ன காரணம் என்றால் நாங்கள் வந்து மேலே இருந்து வருகிற தீமையை எங்களுக்குள் வைத்திருக்கிறோம், அல்லது நம்மை தொடர்ந்து வருகிறது. அதை நாம் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற உண்மையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அனுபவிக்க முடியாது. And also social factors like poverty or crime சரியா also affect families. அதுபோல நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் பிறகு பார்க்கலாம். உதாரணமாக வந்து ஒரு வறுமை என்கிற ஒரு விடயம். சமுதாயத்தில் நாம் வறுமை எப்பொழுதும் பார்த்தா கஷ்டத்திலேயே இருப்போம். அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னவாக இருக்கும் என்றால், எங்களுக்கு மேலே என்றவர்கள் சில நேரம் வந்து 4 பேருக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்பார்கள், அல்லது சில நேரத்திலே அவர்களுக்கு கஷ்டமான காலங்களை சில பேருக்கு கொடுத்திருப்பார்கள், அல்லது தவறான முறையிலே பணம் சேர்த்திருப்பார்கள். ஸோ அதனுடைய தாக்கம் வந்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு வறுமையை கொண்டு வந்துவிடும். அப்போ நாம் உழைப்போம் நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லாமல் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஸோ இது போன்ற சில விடயங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்போ பைபிள் சொல்கிறது, நீ கையிடும் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். ஸோ கடவுள் என்ன சொல்லிக்கொண்டால் ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனால் நாம் செய்வதிலும் ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? எங்கேயோ ஒரு தடை இருக்குது. அப்போ அது நமக்கு தெரியுமாக இருந்தால் அதற்காக நாம் ஜெபித்து அவைகளை நாம் தகர்த்த வேண்டும். எனிவே, அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கிரைம், குற்றம் செய்கிற விடயம், அண்ட் ஆல்சோ சூசைட் எல்லாம் அப்படி நிறைய இருக்குது. அது பின்னுக்கு நாங்கள் பார்க்கலாம். இந்த விடயங்கள் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்மை மேலிருந்து வருகின்ற ஒன்றாக இருக்கும். சரியோ, சில நேரத்திலே பெரிய பெரிய குற்றமெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த குற்றத்துக்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு சாபத்தினுடைய தன்மை. So we will continue this next time. இதை பற்றி நிறைய நாங்கள் பின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தானே. ஸோ the last வந்து breaking the cycle. அதாவது வந்து இந்த தொடர் வட்டத்தை எவ்வாறு நாம் உடைப்பது. அப்போ இந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது என்றால் அதை நாம் எவ்வாறு உடைப்பது என்பது மிக முக்கியம். சரியோ, பிரச்சனைகள் அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அதை நம்மால் உடைக்க முடியும். அதுக்கு தான் இந்த கூட்டங்களில் நாம் பங்கு பெறுகிறோம். இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று இதற்காக ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த வல்லமை, அந்த சக்தியை நமக்கு கொடுக்கிறார். அப்போ எவ்வாறு நாம் உடைக்க முடியும் என்று பார்த்துக்கொண்டால், நம்பர் 1, faith in God and living in Christ can help break this cycle and offer new beginnings. நம்பர் 1 பார்த்தீர்கள் என்றால் கடவுள் மேல் நாம் நம்பிக்கை வைப்பது. 2வது வந்து கிறிஸ்துவுக்குள் நாம் வர வேண்டும். That's a very important. கிறிஸ்துவுக்குள் நாம் வர வேண்டும். கிறிஸ்துவை நாம் மையப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அவர் கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்குள், நம்முடைய குடும்பத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் வரைக்கும் நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலையை நாம் காண முடியும். என்றால் இயேசுதானே சாபத்தை சுமந்தார். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்களா இயேசு சாபத்தை சுமந்தார் என்று? குட். அந்தோனியார் சாபத்தை சுமந்தாரா? வெரி குட். இல்ல, அப்படி சொல்லணும். ஆண்டவர்கிட்ட அவர் மன்றாடுறாரே தவிர எங்கள் சாபத்தை அவர் சுமக்கவில்லை. இந்த உலகத்தில் யாரும் எங்களுடைய சாபத்தை சுமக்கவில்லை. எந்த புனிதர்களும் எங்கள் சாபத்தை சுமக்கவில்லை. அவர்கள் எங்களுக்காக பரிந்துரைக்கிறார்கள் என்பது திருச்சபை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. கத்தோலிக்க விசுவாசம். அது கத்தோலிக்க விசுவாசம். மற்ற கிறிஸ்தவர்கள் அதை நம்புவதில்லை. கத்தோலிக்க மக்கள் நாம் நம்புகிறோம். புனிதர்கள் எங்களுக்காக பரிந்துரைக்கிறார். ஆனால் எந்த புனிதர்களும் எங்களுடைய சாபத்தை தங்கள் மேல்
அவர்கள் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரிக்கவில்லை. இது எத்தனையோ கத்தோலிக்க மக்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஏன் தெரியாது? நாம் சொன்னது போல சாத்தான் கண்களை குருடாக்கி வைத்திருக்கான், உண்மையை அறியாதபடி. உண்மையை அறிந்தால் தானே நாம் சாபத்திலிருந்து விடுதலை அடைவோம், இருளில் இருந்து விடுதலை அடைவோம். அதனால அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த உண்மைக்குள் நாம் வராதபடி தடுத்து வைத்திருப்பது சாத்தானுடைய ஒரு பெரிய வேலை அன்பானவர்களே. அதை உடைப்பதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அதுக்காக தான் நம்மை கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார், அந்த உண்மையை சொல்லுவதற்காக. அப்ப நிறைய கத்தோலிக்க மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அந்த உண்மையெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனாலே முழு நேரம் புனிதர்களோடையே தங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். புனிதர்களிடத்திலேயே பரிந்துரை சுவம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து தான் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவத்தை எல்லாம் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து வழியாகத்தான் நமக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, முடிவில்லாத வாழ்வு உண்டு. கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்குள் வரும் பொழுது மட்டும்தான் தெய்வீக ஒளி உண்டாகிறது. கிறிஸ்து வருவதனாலே நாம் யாரும் கத்தோலிக்க சபையை விட்டு விலகி போறதில்லை. கத்தோலிக்க என்றாலே கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், அவ்வளவுதான். அதான் உண்மை. அதனாலே கிறிஸ்துவை நாம் கொண்டு வர வேண்டியது முதல் முக்கியமான ஒன்று. அதுதான் எங்களுடைய அந்த சர்க்கிளை உடைக்க ஆரம்பிக்கும். சரியோ, கிறிஸ்துவை நாம் கொண்டு வந்தாலே போதும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தடைகளை உடைக்கும். நீங்கள் கிறிஸ்துவை கொண்டு வந்து பாருங்கள், முடியுமா என்று. முதல் எதிரி யார் தெரியுமா? கிறிஸ்துவை கொண்டு வரும் பொழுது யார் முதல் எதிரி? நீங்களே சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரோ யாராவது சொல்லுவோம், நீ பைபிள் படிக்கிறாய் என்று யாராவது கேட்டிருக்கணுமா? உங்ககிட்ட கோயிலுக்கு வர யாராவது கேட்பார்களா? இல்லை. யார் முதல் கேட்கிறது? வீட்டில் உள்ளாக்கெல்லாம் முதல் கேட்பேன். ஏன் அப்படி கேட்கிறார்கள் நமக்கு தெரியதில்லை. ஏனென்றால் அன்பானவர்களே, கிறிஸ்து நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வைத்திருக்காமலேயே நாம் தலைமுறையாய் வருகிறோம். அப்ப நாம் இப்பொழுது கிறிஸ்துவை கொண்டு வரும் பொழுது அங்கு போராட்டம் வர ஆரம்பிக்கிறது. அதை நாம் உடைப்போம். அதுக்கு பின்பு கிறிஸ்து நம்முடைய தலைமுறையில் இருப்பார். அதான் முக்கியம். உண்மையான கத்தோலிக்கம் என்றால் கிறிஸ்துவோடு நாம் இருக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் உடைப்பது சாதாரண விடயம் அல்ல. ஆனால் யூ ஹாவ் டு பிரேக் தட், யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் தட். அதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரத்தான் செய்கிறது. ஆனாலும் நாம் அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் உண்மையான மீட்பு, உண்மையான விடுதலை, உண்மையான ஆசீர்வாதம் அங்கே தங்கி இருக்கிறது. அண்ட் ஆல்சோ கெட்டிங் ஹெல்ப் த்ரூ கவுன்சிலிங் அண்ட் ப்ரேயர் கேன் ஆல்சோ மேக் a பிக் டிஃபரன்ஸ். அது மட்டுமல்ல, பார்த்தீர்கள் என்றால் சில ஆலோசனைகள் கேட்பது உங்களுக்கு தெரியவில்லையா? நான் முதலே சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். நல்லா இப்பயாவது சொல்லிடுறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வருமாக இருந்தால், கேள்விகள் வர வேண்டும். சரியோ? கேள்விகள் கேட்காதவர்கள், கேள்விகள் வராதவர்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது, பாஸ் பண்ணவும் முடியாது. ஸோ கேள்விகள் வந்தால் தயவு செய்து அதை பேப்பரில் எழுதி எங்களிடத்திலே கொடுங்கள். அப்போ நாங்கள் இதிலே அதை பொதுவாக பிரசங்கமாக சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அது உதவியாக இருக்கும். இப்படி அப்போ இதுக்கு என்ன பதில், அப்போ இது ஏன் இப்படி என்றால் நாங்கள் அதை விளங்கப்படுத்தி நீங்கள் அதை விளங்கி கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களுக்கு அந்த விடுதலை வரும். அதே நேரத்திலே நீங்கள் தனிப்பட்ட முறையிலே கூட சில விடயங்களை இப்படி என்றால் இதுக்கு என்ன செய்வது, ஏன் இது இப்படி இருக்கிறது என்று கேட்டு ஜெபித்து ஆலோசித்து சில விடயங்களை எடுத்து நீங்கள் வெளியே வருவீர்களாக இருந்தால் அதுவும் நீங்கள் வெளியே வருவதற்கு மிக முக்கியமான விடயமாக. So you have to choose to live differently and create a better future for your family. This one I did, and also I teach Isaac. நீ டிஃப்ரெண்டாக வரணும். ஏனென்றால் நாங்கள் சில கஷ்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். நோ, அந்த கஷ்டங்களுக்குள்ளேயே இருந்துடக்கூடாது, அதிலிருந்து நான் வெளியே வரணும். அப்படி என்றால் நீங்கள் தான் தெரிவு செய்யணும். நான் என்னுடைய குடும்பத்திலே வித்தியாசமாய் வர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நான் வர வேண்டும், கிறிஸ்துவை கொண்டு வர வேண்டும், கிறிஸ்துவோடு நான் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை என் குடும்பத்துக்குள் கொண்டு வர வேண்டும், என் தலைமுறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கடவுளுடைய வல்லமையை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர முடிகிறது. பாருங்கள், Galatians chapter 3 verse 13 to 14, we all know this one. இதை எல்லாருக்கும் தெரியும் தான். So Christ, this is the one, Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us. For it written, cursed is everyone who is hanged on a pole. He redeemed us in order that the blessing given to Abraham might come to the Gentiles through Christ Jesus, so that by faith we might receive the promise of the Spirit.
கலாத்தியர் 3:13-14 நீங்கள் பாருங்கள். மிக முக்கியமான ஒன்று, அல்லது குறித்து வைத்துக்கொள்ளலாம், வீட்டிலேயும் போய் வாசிக்கலாம். பாருங்கள், இதான் நான் முதல்ல சொன்னது. இது இயேசு மட்டும்தான் செய்தார், வேறு யாரும் இதை செய்யவில்லை. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் என்று மீட்டு கொண்டார். இந்த சட்டத்தின் சாபம் அதை இன்னொரு முறைக்கு நாம் பார்ப்போம். ஆபிரகாமுக்கு கிடைத்த மீட்டு கொண்டார். இப்ப மீட்டு கொண்டதினால் என்ன நடக்கிறதா பாருங்கள். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புறையினத்தாருக்கும் கிடைக்கவும், வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். அப்ப இயேசு சிலுவையிலே இறை தந்தையே அவரை சாபமாக சிலுவையிலே மரிக்க வைத்தார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அல்லவா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் தலைமுறை எல்லாம் உன் வழியாக ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அந்த ஆபிரகாமு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் யூதர்கள் மத்தியிலே அது இருந்தது. அப்ப இப்ப கடவுள் என்ன செய்கிறார் என்றால், எல்லா மக்களுக்கும், ஜென்டாயில்ஸ் புறையினத்தார் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வதற்காக கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்க விட்டார். கிறிஸ்து வழியாக இப்பொழுது எல்லா மக்களும், யாரெல்லாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த ஆபிரகாம் வழியாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறோமாம். அப்ப நானும் நீங்களும் மனம் திரும்பி புது வாழ்வுக்குள் வரும் பொழுது என்ன உண்டாகிறது? ஆபிரகாமு கடவுள் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, ஆபிரகாமுடைய தலைமுறைக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அது நம்முடைய வாழ்க்கைக்கும் வருகிறது. ஸோ இதுதான் திருமறை நமக்கு சொல்லுகிற உண்மையாகும். 2 Corinthians chapter 5 verse 17. Therefore, if anyone is in Christ, the new creation has come, the old has gone, the new is here. 2 Corinthians 5:17 பாருங்கள். எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இணைந்திருக்கும் பொழுது, சரியோ? இணைந்திருப்பதான் கஷ்டமான விடயம். இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். ஸோ நாங்கள் புது படைப்பாக மாறுவோமா கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது. கிறிஸ்துவோடு இணைவதற்கு சாத்தான் விடுகிறதே இல்லை யாரையுமே. ஆனால் நாம் இணைய வேண்டும், அதை உடைக்க வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக நாம் போராட வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும், எல்லாவற்றுக்காகவும். இவ்வாறு நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் புதிய படைப்பாக மாறுகிறோம். இந்த பிளஸிங் நமக்கு கிடைக்கிறது. பழையன கழிந்து புதியன புகுந்தனவென்றோ. அப்ப பழைய விடயங்கள், பழைய சாபங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து நீங்கி புதியவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. So tonight come to Jesus and start living in Jesus. அதனால இன்று இரவு கிறிஸ்துவிடத்தில் வருவோம், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ ஆரம்பிப்போம். நம்முடைய எல்லா தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற்று வாழ முடியும். ஸோ தீமை எல்லாவற்றுக்கும் விடுதலைக்கான ஒரே வழி கிறிஸ்துவிடத்தில் நாம் வருவதுதான். Let's pray. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எழுந்து நின்ற ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாம். நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். தூரமாக நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். உம் சமூகம் காத்திருந்தே உம் கிருபையால் வாழ்கிறேன். உம் சமூகம் காத்திருந்தே உம் கிருபையால் வாழ்கிறேன். உம் வசனம் தியானம் செய்தே வார்த்தையால் வாழ்கிறேன். உம் வசனம் தியானம் செய்தே வார்த்தையால் வாழ்கிறேன். தூரமாக வாழ்வேன்
வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். என் இதய விருப்பமெல்லாம் நிறைவேற்றும் தந்தை நீர். என் இதய விருப்பமெல்லாம் நிறைவேற்றும் தந்தை நீர். என் வாழ்வின் வழிகளெல்லாம் வழி நடத்தும் தந்தை நீர். என் வாழ்வின் வழிகளெல்லாம் வழி நடத்தும் தந்தை நீர். உருமாக வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காக நன்றி கூறுகிறேன். நீர் சொல்லியிருக்கிற என் வார்த்தைகளை அனுப்பி என் மக்களை நான் குணமாக்கி அழிவிலிருந்து தீமையிலிருந்து அவர்களை நான் விடுவிப்பேன் என்று. ஆகவே நீர் தாமே உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குற தேவன். உம்முடைய திருக்கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருவர் மேலும் இருக்கின்ற அழுத்தங்கள், பாரங்கள், சுமைகள், பாவங்களை நீர் காணும் இறைவனாக இருக்கின்றீர். இதோ அன்பின் ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்காக நீர் கழுமரத்தில் சாபமாய் தொங்கி ஆபிரகாம் வழியாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு வழிகளை திறந்து விட்டிருக்கின்றீர். ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான தீமைகளும் சாபத்தின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவர் மேலும் இருந்தும் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருந்தும் ஒவ்வொருடைய தலைமுறையில் இருந்தும் இப்பொழுது நீங்கி போவதாக, அழிக்கப்படுவதாக, வேரோடு அற்று போவதாக, குழி தோண்டி புதைக்கப்படுவதாக. எசேக்கியேலுக்கு சொன்னீர், உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா? ஆம், இறை வார்த்தையை நீ சொல்லு, அது உயிரடையும் என்றீர். அதுபோல ஆண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கை தீமையினால், சாபத்தினால், இருளின் வல்லமையினால், செய்வினை சூனியங்களினால், மந்திரங்கள், ஏவுதல்களினால் வறண்டு போயிருக்கிறதோ, வாழ முடியாதபடி எலும்புகளாக மாற்றப்பட்டிருக்கிறதோ, இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும் கடவுளுடைய வார்த்தையினாலும் இவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுதே உயிரடைவதாக, இவர்களுக்குள்ளே மீண்டும் தெய்வீக உயிர் வந்து தங்குவதாக, வாழ்க்கையில விடுதலை உயர்வு உண்டாவதாக, சாபத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிற நோய்கள் இப்பொழுது குணமடைவதாக, இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு இல்லாமல் போவதாக, உடைய தலைமுறைக்குள் வராமல் போவதாக, சாபத்தின் வழியாக வருகின்ற ஆண்டவரை இல்லாமைகள், வறுமைகள், பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இல்லாமல் போவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது கழுவப்படுவதாக, குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தியிலே, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே உண்மையான ஐக்கியம், உண்மை, நீதி இல்லாதபடி, நம்பிக்கை இல்லாதபடி, இறை வாழ்வு இல்லாதபடி, ஜெப வாழ்வு இல்லாதபடி, கிறிஸ்து இல்லாதபடி இருக்கின்ற எல்லா சாப நிலைகளும் இப்பொழுது மாற்றப்படுவதாக, குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே தெய்வீக நம்பிக்கை உருவாக்கப்படுவதாக, ஒருவர் ஒருவரோடு இணைந்து வாழுகின்ற தன்மை உண்டாக்கப்படுவதாக, விசுவாசத்திலே ஒருவரோடு எப்பொழுதும் ஒத்து வாழுகின்ற நிலை உருவாக்கப்படுவதாக, இறை வார்த்தைக்குள் வாழுகின்ற தன்மை உருவாக்கப்படுவதாக, இறை வார்த்தை அடித்தளமாக வைத்து குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் வருவதாக,
இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சகல விதமான சாத்தானின் அந்தகார வல்லமைகளையும் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அந்தகார கட்டுக்கள் இப்பொழுது அகற்றப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இருளின் வல்லமைகள் இப்பொழுது தோற்று போவதாக. தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருகிற எல்லா தீமைகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால், சிலுவையின் வல்லமையினால் இப்பொழுதே நீங்கி போவதாக, செயலற்று போவதாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் வருவதாக. தூய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளுவதாக. பரலோக வல்லமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள் உம்முடைய பிள்ளைகள் கால் எடுத்து வைப்பார்களாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள் இவர்களுடைய பிள்ளைகள் வாழ்வார்களாக. இந்த உலகத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இவர்கள் இருப்பார்களாக. கிறிஸ்துவை மையப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழுகிறவர்களாய் மாற்றப்படுவார்களாக. எங்கள் குடும்பங்கள் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்தில் எங்களை நீர் உம்முடைய இரத்தத்தினால் கழுவுவதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு புது வாழ்வு தருவதற்காக நன்றி கூறுகிறோம். புதிய அபிஷேகம் தருவதற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களிடத்தில் நீர் ஒளியை கொண்டு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். சாபங்கள் நீங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. வேதனைகள் அகன்று போவதற்காக நன்றி ஆண்டவரே. தீமையின் கதவுகள் இயேசுவின் நாமத்திலே பூட்டப்படுவதற்காக நன்றி. பரலோக ஆசீர்வாதத்தின் கதவுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதற்காக நன்றி கூறுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஏதிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாரும் சொல்லுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். உருமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.